நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யாரையா நீங்க? ரோட்ல வழிமறிச்சு போலானா எங்க போறது? நீங்க எனக்கு சொந்தமா? நாங்க உனக்கு சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்களா? எந்த வகையில? அம்மா வகையில, அப்பா வகையிலையா? ரெண்டு வகையிலையும் இல்ல, உங்க வகையில தான். ஏன் வகையிலையா? ஆமா, உங்க வகையில தான். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நாங்க பார்த்துருக்கோமே, உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல தம்பி கூட பார்த்துருக்கோம். நல்ல தம்பி தான் உங்களை கூட்டு வர சொன்னார். அதான் நான் பார்த்தேன், நினைச்சேன். பழைய தூசி கிளம்பிருக்குன்னு நினைச்சேன். நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப எதுக்கு என்ன பார்க்கணும்? புது பிரச்சனை கிளப்ப பார்க்கறாரு அவரு. வர முடியுமா முடியாதா? முடியாது. என்னையா மிரட்டுறீங்களா? மிரட்டுறீங்களா? அவனால் நான் பட்டது போதாதா? நீங்களும் படுவீங்க. அப்ப தெரியா, பட்டா தெரியும் உங்களுக்கு. இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டேன். நல்லவங்க கூட தான் இப்ப பழக்கம் வச்சிட்டு இருக்கேன். நல்ல தம்பி இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சொல்லு. ஆனா ஒண்ணு, நம்பினவனை மாட்டி விட்டான்ல அந்த நல்ல தம்பி, அவனை நான் விட மாட்டேன். மாட்டி விடுவேன், பெரிய பிரச்சனையில மாட்டி விடுவேன். பழிக்கு பழி வாங்குவேயா. போய் சொல்லுங்க. இதான் உன் முடிவா? நான் சொல்லிட்டேன்ல, திருப்பி திருப்பி கேட்டா அதான் என் முடிவு. வழி விடு, போய் சொல்லு. நீங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த ஜிஜே. கேட்டா நல்லவனா மாறிட்டானா? இனிமே அவன் நல்லவங்க கூட மட்டும்தான் பழகுவானா? கொத்துறத நீ பாடிட்டேன்னு பாம்பு சொன்னா, சூழ்ச்சி பண்றத நீ பாடிட்டேன்னு நரி சொன்னா, பதுங்கிறத நீ பாடிட்டேன்னு புலி சொன்னா, சுத்துறத நீ பாடிட்டேன்னு இந்த பூமி சொன்னா, நம்ம நம்பணுமா? நம்ம அவன் எனக்கு பயப்படுறான், அதனால தான் வரமாட்டேங்கிறான். அவன் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்றான். நான் சொல்ல வேண்டியதை அவன் சொல்றானா? ஹலோ, நல்ல தம்பி. நல்ல தம்பி, இது செல்வியோட செல்போன். இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு புஷ், பின்லேடன், பெனாசர், பூட்டோ இவங்களோட பர்சனல் நம்பரே தெரியும். செல்வியோட நம்பரை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம்? ஏய், இந்த நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத, கட் பண்ணு. செல்வினா பயம் இருக்குல்ல, நீ பயப்படுவேன்னு தெரியும், அதனால தான் ஃபோன் பண்ண. நீ எப்படி எல்லாமோ நடிச்சு நீ நல்லவன் நம்ப வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நல்ல தம்பி, தயவு செஞ்சு இந்த போன்ல இனிமே பேசாத. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். நீ இதுல பேசினேன்னா அவ என்ன தப்பா நினைச்சுப்பா. நினைக்கணுங்கிறதுக்காக தானே பேசுறேன். உன்னை பார்க்கணும்னு ஆரம்பிச்சா நீ வரமாட்டேன். நான் ஃபோன் பண்ணா நான் வரமாட்டேன்யா. ஆஹா, ஓகே, வராத. நான் செல்விக்கே ஃபோன் பண்ணி உன் புருஷனை கொஞ்சம் அனுப்பிச்சு வையின்னு கேட்பேன். ஓகேயா? ஐயோ, சரி வரேன். வந்து சேரு. அரசி, are you okay? பரவாயில்ல. பழைய அரசி ஆயிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ தப்பா நினைக்கலைன்னா நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். நான் தேவையில்லைன்னு சொன்னேன். நானும் ரோஷப்பட்டு தான் போனேன். ஆனா உனக்கு ஆபத்துன்னு சொன்னதும் ரோஷம் போய் பாசம் வந்துருச்சு. பாக்குறதுக்கு ஓடி வந்தீங்க. சொல்லுங்க. நீ குணமாகணும் நான் வேண்டாத கடவுளே இல்லை. நீ இப்ப குணமாயிட்ட. இனிமே நான் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னோட உதவி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. செல்வி கிட்ட போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அதான் உங்க பொண்ணாச்சே. இல்ல, நான் அங்க போக மாட்டேன். அங்க போற உரிமை எனக்கு இல்ல. செல்வி இப்போ நமக்கு சொந்தமான வீட்டில் இல்ல. எனக்குன்னு யாரும் இல்லை. அதனால நான் தனியா போய்க்கிறேன். எனக்கு ஒரு ஆபத்து இன்னதும் ரோஷம் போய் பாசம் வந்துடுச்சுன்னு வந்தீங்க. இப்ப பாசம் போய் மறுபடியும் ரோஷம் வந்துடுச்சா? போறேன்னு சொல்றீங்க. நான் சொன்னது நானே மறந்துட்டேன். ஆனா நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன இன்னும் ஒரு IPS அதிகாரியாத்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க மனைவியா நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா நீங்க போறேன்னு சொல்ல மாட்டீங்க. புருஷன் பொண்டாட்டி இடையில 1000 கோபம் வரும். கோபத்துல 1000 வார்த்தைகள் வரும். கோபத்துல சொல்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா எப்படி? அது வெறும் வார்த்தை. அப்படி நினைச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. சட்டம் படிச்ச உங்களுக்கு இப்படி சாதாரண விஷயம் கூட தெரியாம போயிடுச்சா? வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொன்னேன். நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். செல்வி கிட்ட போவீங்க. வேற எங்கேயாவது போறீங்கன்னு தெரிஞ்சா நான் அப்படி சொல்லிருப்பேனா? இல்ல போதான் விட்டுருப்பேனா? புருஷனுக்கு முடியாம போனா அவரை ஒரு குழந்தை மாதிரி மனைவி பாத்துக்கணும். மனைவிக்கு முடியாம போனா அவளை ஒரு குழந்தை மாதிரி புருஷன் பாத்துக்கணும். அப்படித்தானே இத்தனை நாளா நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க? டாக்டரோட ட்ரீட்மெண்டா என்ன காப்பாத்திச்சு இல்ல மருந்து தான் காப்பாத்திச்சா? நீங்க சொன்னீங்களே நீ குணமாவணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லைன்னு. அந்த பிரார்த்தனை தாங்க என்ன காப்பாத்துச்சு. என் பிள்ளைங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் காப்பாத்துச்சு. எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சீங்க. ட்ரெஸ் பண்ணி விட்டீங்க, தலைவாரி விட்டீங்க, பூ வச்சு விட்டீங்க, பொட்டு வச்சு விட்டீங்க, சோறு ஊட்டினீங்க. ஒரு குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சு என் பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் உனக்கு வீட்டுக்காரன் மட்டும் இல்லம்மா, தேவைப்பட்ட வேலைக்காரனா இருப்பேன்னு என்ன வீல் சேர்ல வச்சு தள்ளுனீங்க. அந்த அன்பு கொடுத்த தெம்புல தான் இதோ நான் இப்படி இருக்கேன். நான் மறுபடியும் அரசியா நிக்கிறேன். எப்படிங்க 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 என்னை விட்டுட்டு போகணும்னு தோணுது? நீங்க வந்தோன்ன எனக்கு எல்லாம் பலம் வந்துருச்சு. நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். இதை ஒத்துக்கிறதுக்கு நான் கூச்சப்படல. இப்ப நீங்க என்ன விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு எல்லாமே போயிடும். அப்படி போணுமா? சொல்லுங்க.
அரிசி இல்லம்மா, நான் வேற எந்த நினைப்படி சொல்லம்மா. உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். என்னங்க டிஸ்டர்பன்ஸ்? என்ன டிஸ்டர்பன்ஸ்? பொண்டாட்டி திட்டினா சாதாரண மனுஷனு கூட கோவம் வரும். நீங்க எவ்வளவு பெரிய ஜட்ஜ். நான் எவ்வளவு பேசினா கூட நீங்க எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க. எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காருன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்க மேல கோவப்படும் போதெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? சாரி சாரி. எந்த காரணத்துக்கும் நீங்க வீட்டை விட்டு போக கூடாது. உங்களுக்கு முன்னாடி நான் போகணும். அரிசி அரிசி என்னம்மா, ஏன் இப்படி பேசுற? நீ வாழ்வமா, 100 வருஷம் வாழ்வ. மத்தவங்க மனசார வாழ்த்துற அளவுக்கு நீ வாழ்வ. எந்த சோதனை வந்தாலும் தெய்வம் உனக்கு துணை இருக்குமா. நான் போக மாட்டேமா. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன், பிரிய மாட்டேன். வெல்கம் ஜிஜே. நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியாமே, ஏன் உன்னை என்னால வர வைக்க முடியாதா? நான் இருக்கிற திசை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்னியா? நான் நல்லவனா மாறிட்டேன், இனிமே நல்லவங்களோட மட்டும்தான் பழகுவேன்னு சொன்னியாமே. நான் நல்லவன் ஜிஜே, ரொம்ப நல்லவன். ஆமாமா, போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காமே. கால் போன அப்புறம் கூட உன்கிட்ட இருக்க கம்பீரம் குறையல ஜிஜே. குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஐஸ் வைக்காதீங்க. ஐஸ் வைக்கல ஜிஜே, உண்மையை சொல்றேன். உன் மேல அன்பு வச்சிருக்கேன். வேண்டாம், உங்க அன்பு எனக்கு தேவையில்லைங்க. உன் கூட பழகின தோஷத்துக்கு கங்கையில குளிச்சாலும் பாவம் போவாது, காசியில குளிச்சாலும் பாவம் போவாது. என் கூட பழகின பாவத்துக்கு கங்கைக்கு போனாலும் போகாது, காசிக்கு போனாலும் தீராது, ஒத்துக்கிறேன். ஆனா நான் உங்களோட வச்சுக்கிட்ட பழக்கத்துக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் தீராது ஜிஜே. நீ அவ்வளோ நல்லவன்னு சொல்றேன். எவ்வளவோ பண்ணியிருக்கேன், எவ்வளவோ நாச வேலைகள் பண்ணியிருக்கேன், கிரிமினல் வேலைகள் பண்ணியிருக்கேன். ஆனா கட்டின பொண்டாட்டியை கொலை பண்ணது பாருங்க. நானா கொல்லல, நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னதை நான் செஞ்சேன். நான் சொன்னேன், நீ ஏன் செஞ்ச? இத பாருங்க, அதுக்கு எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் போச்சு, என் சொத்து போச்சு. இதோ என் கால் போச்சுயா. வாழ்க்கை பூரா இனிமே நான் நொண்டிதான். கூல். உங்க சொத்தா? எது அந்த தாமரையை ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டீங்களா, அதுவா? இல்ல, தாமரை என் ஒய்ஃப் தானே. எப்படி இருந்தாலும் அந்த சொத்து எனக்கு தானே வரப்போகுது. அதனால அது ஏமாத்தினதா ஆகாது. ஆனா அந்த சொத்தெல்லாம் போனதுக்கு காரணம் நீங்க தான். ஒத்துக்கிறேன். எல்லா சொத்தும் போனதுக்கு நான் தான் காரணம், ஒத்துக்கிறேன். அந்த சொத்தெல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அந்த சொத்தை தான் எங்க அப்பன் தூக்கிட்டு போயிட்டானே, அரசாங்கம் அள்ளிட்டு போயிடுச்சுல. எப்படி அது திரும்பி வரும்? அரசாங்கம் கொடுக்க முடியாதத நான் தரேன் ஜிஜே. ஹலோ, எங்க போறீங்க ஜிஜே? இது பாருங்க நல்ல தம்பி, மறுபடியும் என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. ஏன்டா இவன் இப்படி வெளியில சுத்திட்டு இருக்கான்? இவனை உள்ள அனுப்பிடலான்னு பிளான் பண்ணி தான் நீங்க வர சொன்னீங்க. எனக்கு தெரியும். நான் மாட்ட மாட்டேன். நான் சொல்றத கேட்கலனாலும் உங்களை என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். என்ன ஏதோ பழி வாங்கணும்னு சொன்னியாமே, நான் நினைச்சேனா இப்போ இங்க இந்த நிமிஷம் நான் உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். என்ன உன் இடத்துக்கு வர வச்சு என்ன மிரட்டுறீங்களா? ஜிஜே, நீங்க இன்னும் என்ன எதிரியா பாக்குறீங்க. நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். உங்களை பழைய ஜிஜேவை ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஜிஜே. ஒரு பெரிய பங்களா, ஃபாரின் கார், கோடியா பேங்க் பேலன்ஸ், ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி, கூட 10 பேரு, மாலை, மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஜிஜே. பழையபடி நீங்க பெரிய சக்தியா மாறணும். அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நான் மறுபடியும் மேல வருவேன்னு சவால் விட்டா மட்டும் பத்தாது ஜிஜே, சாதிக்கணும். நீங்க படிச்சது இல்லையா ஜிஜே? காசு இல்லாதவன் உயிர் இல்லாதவனுக்கு சமம்.
பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட இருக்க காசு உங்கள்ட்ட இருக்கா ஜிஜே? ₹1 காசு வேணும்னா கூட அடுத்தவன் கையை எதிர்பார்க்கிற நிலைமை தேவையா ஜிஜே உங்களுக்கு? பழையபடி நீங்க பெரிய ஆளா வரணும். நேர்வழியில சம்பாதிக்க முடியாது ஜிஜே. உங்களுக்கு நேர்வழி என்னால காட்டவும் முடியாது. சீட்டாட்டத்துல விட்ட பணத்தை திரும்ப சீட்டாட்டத்துல எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி, ரேஸ்ல விட்ட பணத்தை திருப்பி ரேஸ்ல எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி, தப்பு செஞ்சு நீங்க விட்ட பணத்தை திருப்பி தப்பு செஞ்சு எடுக்கிறதுல என்ன தப்பு ஜிஜே? இதாங்க உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. ஏதாவது சொல்லி மனசை மாத்தி விட்டுருவீங்க. என்ன செய்யணும்? அதுக்கு உனக்கு நான் என்ன பண்ணணும்? இதாங்க எடக்கு மடக்கா ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதில சொல்லி குழப்பி விட்டு, சார் நேரா தயவு செஞ்சு நேரடியா சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் ஜிஜே? பணம் நிறைய வேணும் சார். பணம் நிறைய வேணும். இப்போ இதுக்கு நீங்க சொல்றதை வச்சு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறேன். எனக்கு 17 வயசுல ஒரு பொண்ணு வேணும். நல்ல என்ன காமெடி பண்றீங்களா? என்ன அதுக்கு தான் ரோட்ல அங்கங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட போக வேண்டியது தானே. இவனுங்களை எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க? மாசம் மாசம் வாங்குறீங்களே, உங்க பாஸ் கேட்கிறாரு, இது கூட செய்ய மாட்டீங்களா? ஏய் ஜிஜே, எனக்கு உன் பொண்ணு ஐஸ்வர்யா வேணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்கிற? உன இங்க போட்டு யார் மேல கை உடல் பலத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டா மூளை பலம் குறைஞ்சு போயிடும் ஜிஜே. நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்காம ஏன் இப்படி கத்துற? உன் பொண்ணை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். பாதியிலே செல்வி தூக்கிட்டு போயிட்டா. எனக்கு அந்த ஆராய்ச்சி முடியணும். அதுக்கு உன் பொண்ணு வேணும். அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நல்ல தம்பி, உன் இடம்ங்கிறதுனால உன்னை அப்படியே விடுறேன். இல்லனா அப்படியே அடிச்சு மண்டைய பொழந்திருப்பேன். ஏய், அவ ஏன் பொண்ணியா, ஏன் ரத்தம். அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது நீ தெரிஞ்சு நான் ஏன் சும்மா இருக்கேன்? நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் துணையா இருந்துட்டேயா? மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக விரும்பலையா? அதனால தான் சும்மா இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளையோட புதுசா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாது. அதனால்தான். ஏய், எனக்கு பணம் வேணும்னா நான் பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுத்து கூட பழப்பேன். ஆனா நீ சொன்னதை மட்டும் செய்ய மாட்டேன். நான் மனுஷனா வாழணையா, பாவையா வாழக்கூடாது. வாழ மாட்டேன். ஜிஜே, பொண்டாட்டி புள்ள உறவுன்னு சொல்லி நீயே உன்னை ஏமாத்திக்காத. எந்த உறவுமே உண்மையான உறவு இல்ல. யாரையா இவ? யாரு செத்து போனாலே உன் பொண்டாட்டி, அவளோட புள்ள தானே இவ. நீதானே கொன்ன. ஏகப்பட்ட டோஸ் கொடுத்துருக்கேன். எந்த டாக்டர்னாலையும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது. செத்து மண்ணுக்குள்ள வீணா போகிறதோட உனக்கு பொண்ணை கொடுத்துட்டு போட்டுமேயா. இந்த சான்ஸை விட்டினா நீ உன் வாழ்க்கையில கோடிகளை பார்க்கவே முடியாது ஜிஜே. இத பார், கோடி கோடின்னு சொல்லி என் மனசை மாத்த பார்க்காதீங்க. எனக்கு பணம் பணம் பெருசு. ஆனா இப்போ இப்போ முடியாது. ரிலாக்ஸ். ஓ முடிவை இப்ப நீ சொல்ல வேண்டாம். வீட்டுக்கு போ, நல்லா யோசனை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. என் பொண்ணை என்கிட்ட வேலை பேசிட்டல. இப்ப நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன்னா அது உன் நல்ல நேரையா? நல்ல நேரம். என்னண்ணே இது? அவன் உங்க முன்னாடி கை நீட்டி பேசிட்டு போனா நீங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய்,
போகடா. அவனை மாதிரி நம்மளும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. எதையுமே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அவன் பதில் சொல்லட்டும். அதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். நானும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அக்கா இங்க இருக்காங்களே, வாங்க போய் பார்க்கலாம். நீங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுங்க. அக்கா உதய், நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு உதய்? இல்லக்கா, இவ அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு டாக்டரை பார்த்தா, அதே டாக்டர் பார்க்கலாமா இல்லை வேற ஒரு டாக்டர் பார்க்கலாமான்னு உங்களை கேட்க வந்தேன். குழந்தை விஷயம் உதய், ஒரே டாக்டர் பார்க்கறது தான் நல்லது. நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லாமே அட்வான்ஸ்டாக தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யாரு பண்ணாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஆமா, நீ பார்க்குற டாக்டர் யாரு? சரோஜினி விஸ்வநாதன். அவங்க ரொம்ப கைராசியான டாக்டர். குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன பல பேருக்கு அவங்க குழந்தை பிறக்க வச்சிருக்காங்க. அவங்க யாரையுமே பேஷன்ஸா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, சொந்தக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க கை நம்ம மேல பட்டாலே போதும் அண்ணி, நமக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியும். ஓ அப்படியா? அவங்க நல்ல டாக்டர் தானே, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே? சரிக்கா, அங்கேயே போகிறோம். கலை குழந்தைக்கு இப்படி ஆனதுனால அம்மா ரொம்ப இந்த குழந்தை மேலே கான்ஷியஸாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வர முடியுமா? சரி, நான் வரேன். சரி. என் பேக் கொடுமா. என்னங்க மேடம்? நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். Okay, madam. தேங்க்யூ. வாமா. காஞ்சனா, குழந்தை நல்லா இருக்கு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வீட்ல இப்போ பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்ல டாக்டர், உங்க புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. என் புண்ணியத்துலன்னு சொல்லாதம்மா, கடவுள் புண்ணியம். சோதனையை கொடுக்கறதும் அவன்தான், அந்த சோதனையை தீக்கிறதும் அவன்தான். சரி, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? உங்க பேரு தான் வச்சிருக்கேன் டாக்டர். செல்வராணி வாங்க. வாங்க. ஒண்ணுதா. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீங்க வரலையா நீ உதய்? போயிட்டு வா. அக்கா, நீங்கள் கூட போயிட்டு வரீங்களா? சரிப்பா. ஹலோ டாக்டர். ஹலோ செல்வராணி, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? இவங்க யாரு? டாக்டர், ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? வர சொல்லட்டுங்களா? செல்வராணி, உனக்கு ஏதாவது அவசரமா? இல்ல டாக்டர், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்க வேணா வெளியில. நோ 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 நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹேவ் அ சீட். நீ போய் கூட்டு வா. சரிங்க டாக்டர். ஜெயந்தி, வா வா வா, உட்கார். இங்க இங்க வந்து உட்கார், இங்க உட்கார். என்னப்பா, என்ன அவசரம்? ஊருக்கு போகணும். ஓ சரி சரி சரி. உன் புருஷன் கிட்ட இருந்து டெய்லி போன் வருதா? இப்ப டெய்லி போன் பண்றாரு. குழந்தைய பாத்துறேன். நான் தான் திட்டினேன் அவனை, டெய்லி போன் பண்றான் மடையா அப்படின்னு. சொன்னாரு அவரு. உன் புருஷனை நான் திட்டினதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? இல்ல இல்ல, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லம்மா. குழந்தைக்கு தனியா மருந்து எழுதிருக்கேன், உனக்கும் மருந்து எழுதிருக்கேன். சரியா? இத டெய்லி சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, உன் ஹெல்த்த நீ முக்கியமா பாத்துக்கணும். ஓகேயா? சரிங்க. உங்க மாமியார்ட்ட நான் போன் பண்ணி கேட்பேன், அவ சரியா சாப்பிடறாளான்னு. ஓகேயா? சரிங்க. நப்பிடி. காட் பிளஸ். வரேங்க. ரைட் வா. நெக்ஸ்ட். என்னம்மா 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 ஏன் மாயறீங்க? பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. ஐயே, பயப்படாதீங்கம்மா. அது குழந்தை கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கு. நான் வழக்கமா ஆபரேஷன்லாம் பண்றது இல்ல. ஆனா வேற வழி இல்ல, ஆபரேஷன் பண்ணி தான் தீரணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போதுமா? ஆபரேஷனுக்கு 30,000 ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்கம்மா. சரி. ஆனா என்கிட்ட 20,000 ரூபாய் தான்மா இருக்கு. மிச்சம் 10,000 ரூபாய்க்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னம்மா இது? ஐயா, அழலாம் கூடாது. பாருங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. கையில வாங்கிக்கங்க.
இந்த 10,000 அங்க சேர்த்து கட்டிடுங்க. மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இது உங்க ஓன் ஹாஸ்பிட்டல். ஆபரேஷனை நீங்க தான் பண்ண போறீங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையே கட்ட சொல்லிருக்கலாமே. நீங்க ஏன் பணம் கொடுத்தீங்க? இதுதானே கேட்க போற. ஆமா, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கே. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஃபீஸும் வாங்கணும். அதனாலதான் வசதி இல்லாதவங்களுக்கு நானே பணத்தை கொடுத்து கட்டிட்டு சொல்லுவேன். ரூல்ஸை நானே மீறினா அப்புறம் ஒர்க்கர்ஸ் அவங்களும் மீறிடுவாங்கல்ல, அதான். சரி வா, நீ இங்க வந்து உட்காரு. என்ன செல்வராணி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஒரே டாக்டர். பிங்கா இருக்கீங்க, புடவை மாதிரி அப்படியே ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன சீக்ரெட்டோ? டாக்டர், நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். வெரி குட், வெரி குட். ஒரு பொண்ணோட வாழ்க்கை புருஷனோட தான் இருக்கணும்மா. உனக்கு உன் மாமியார் ரொம்ப சப்போர்ட் இல்ல? ஆமா டாக்டர். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி மாமியார் சப்போர்ட் இருந்தா இந்த உலகமே அமைதியா இருக்கும். என்ன சொல்ற? கரெக்ட். ஆமா, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே எனக்கு. டாக்டர், இவங்க என் ஹஸ்பண்டோட அக்கா செல்வி. நீங்க தானே அது? உங்க ஹஸ்பண்ட் ஏதோ வேற ஒரு கல்யாணம் பண்ண போய் அதை தடுத்து இவங்க தானே? எஸ் டாக்டர். ஃபேண்டாஸ்டிக், வெரி குட் மேம். உங்க தன்னம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வர எல்லார பத்தியும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்களா? இங்க வரவங்கள நான் என் குடும்பத்துல ஒத்துறாதான் நினைப்பேன். குழந்தை பெத்துட்டு போன அப்புறம் கூட நான் அவங்களோட கான்டாக்ட்ல இருப்பேன், அவங்களும் என்ன மறக்காம இருப்பாங்க. ஆமா, உங்க ஹஸ்பண்ட இப்ப எப்படி இருக்காரு? முன்ன மாதிரிதான் இருக்காரா இல்ல தெரிஞ்சிட்டாரா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? என்கிட்ட வரவங்களோட குடும்பத்தை பத்தி, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இட் ஹெல்ப்ஸ் மீ ட்ரீட் them. அதான். ஏய் செல்வராணி, உங்க ஹஸ்பண்ட் வரல? வந்திருக்காரு, வெளியில உட்கார்ந்திருக்காரு. என்னது இது? அவர் வெளியில உட்கார்ந்துட்டு உள்ள வா. சிஸ்டர் மேடம், இவங்க ஹஸ்பண்ட உள்ள கூட்டிட்டு வாங்க. சார், மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ உதய், எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். 2 பேர் சேர்ந்துட்டீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. என்னப்பா, ஒரு ஸ்வீட் எல்லாம் இல்லையா? சரி, குழந்தைய பெத்தப்புறம் எல்லாம் சேர்த்து கொடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கறேன், தப்பா எடுக்காதீங்க. செல்வராணி மேல இனிமே சந்தேகப்படாதீங்க. அது உங்களுக்கு தானே அசிங்கம். அவன் நினைச்சா ஒரு DNA டெஸ்ட் போதும், நீங்க தான் ஃபாதர்னு ப்ரூவ் பண்றதுக்கு. அப்படி டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டா அது இவளுக்கு தானே அசிங்கம். இல்ல டாக்டர், இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். குட், வெரி குட். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே டாக்டர். ஓகே, நம்ம வரோம் டாக்டர். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான மனுஷிய சந்திச்சிருக்கேன். என்ன சொல்றியம்மா? நான் ரொம்ப சாதாரண மனுஷி. நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பா. கிளம்புறோம் Bye. டாக்டர். தேங்க்யூ டாக்டர். God bless. வரோம். வணக்கம். வா உதய். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐயோ, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? என்ன காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்லக்கா, கீழே வெயிட் பண்றா, நான் கிளம்புறேன். சரி சரி கா. என்ன? நல்லா இருக்குக்கா. வீட்டை விட உங்க சுய கௌரவம் பிடிச்சிருக்கா. சாதாரண வீடா இருந்தாலும் உங்க சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அந்த சுய கௌரவம் பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது, கேட்கவா? என்ன? என்ன நீங்க தம்பியா தானே நினைக்கிறீங்க?
என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? தம்பியா தாங்கிறது இல்ல, நீ எனக்கு தம்பிதான். கலையரசி உங்களுக்கு தங்கச்சி தானே? ஆமா, கலையரசி என் தங்கச்சி தான். அம்மாவை அம்மானு தானே நினைக்கிறீங்க? ஐயோ, என்னடா கேள்வி? அவங்க தான் என் அம்மா, நீ தான் என் தம்பி, கலை என் தங்கச்சி. உறவு இருக்கு, உரிமையும் இருக்கு. அப்புறம் எதுக்கா சொத்தை வேணான்னு சொன்னீங்க? என் சொத்துல செல்விக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும்னு பாட்டி உயில எது வச்சு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என்னோட பேத்தி செல்வின்னு எழுதியிருக்காங்க. சட்டப்படி உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் காது. அப்படி இருந்தோம் நீங்க சொத்தை வேணான்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு பிடிக்கலக்கா. அதை சொத்தை நினைச்சு வாங்காம ஒரு அங்கீகாரமா நினைச்சு வாங்கிருக்கலாம்க்கா. உயில படிச்சதுமே அம்மா செல்வி வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களை மகளா ஏத்துக்கிற மனசு இல்லைன்னா அப்படி சொல்லியிருப்பாங்களா? நீங்க போனதும் அம்மா அதை சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அது முடிஞ்சு போன கதை, அதை நானே மறந்துட்டேன். இப்ப நீ ஏன் ஞாபகப்படுத்துற? இல்லக்கா, அந்த சொத்தை நீங்க வாங்கியிருந்தா நீங்க ஆசைப்பட்டதும் நடந்திருக்கோம், நாங்க ஆசைப்பட்டதும் நடந்திருக்கோம். நீங்களும் அம்மா ஒன்று சேர்ந்திருப்பீங்க. அது நடக்காமே போயிடுச்சேக்கா. சேரணும்னு விதி இருந்தா பணம் காசு தான் சேர்த்து வைக்கணுமா? எது வேணாலும் சேர்த்து வைக்கும். சொத்து வாங்கலைங்கிறதுக்காக நீ என்ன அக்கான கூப்பிடுறத நிறுத்திட்டியா? அக்கானு கூப்பிடுறல, அது போதும் எனக்கு. சரிக்கா, நான் கிளம்புறேன். இந்த பார், நீ செல்வராணிய பத்திரமா பாத்துக்கணும். இந்த நேரத்துல தான் அவ சந்தோஷமா இருக்கணும். சரிக்கா. உன் குழந்தைய பார்த்தாவது அம்மாவோட கவலையெல்லாம் மறக்கணும். சரிக்கா. சரியா? சரி. எனக்கு அடிக்கடி போன் பண்ணு. ஓகேக்கா. சரியா? ஹலோ உதய். ஹாய் மாமா. மாமாவா? இல்லை, அக்கா ஹஸ்பண்டை மாமா தானே கூப்பிடணும். அது சரி, மாமாதான். நீ நீ எப்படி வேணா கூப்பிடு. இது அத்தை எப்படி இருக்காங்க? அம்மாவோட ஹெல்த் ஓகே, பட் கலையரசி பற்றி தான் அவங்களுக்கு கவலையே. கலையரசி நினைச்சாலே ரொம்ப கொடுமைடாது. அதை நினைச்சு நான் 2 நாள் சாப்பிடல தெரியுமா உனக்கு? அப்படியா மாமா? சொல்லலையா? செல்வி சொல்லலையா உனக்கு? இல்லையே. அவ சொல்ல மாட்டா. அவளுக்கு வேற கவலை. என்ன கவலை மாமா? என்னத்த சொல்றது? வீம்புல வீணா போனவங்களை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் உங்க அக்கா செல்வி. செல்விக்கு சொத்துல பங்கு உண்டுன்னு உங்க பாட்டி உயில எழுதி வச்சிருக்காங்கல்ல? ஆமா. உங்க அம்மாவே கூப்பிட்டு செல்வி வாங்கிக்க சொன்னாங்கல்ல? ஆமா. செல்வி அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா இல்லையா? ஆமா. வீம்பு. அவங்க என்ன கொடுக்கறது, நாம என்ன வாங்கிக்கிறதுங்கிற வீம்பு. சரி, அதை விடுங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? நீ என் வீட்லயே இருமா, உனக்கு இருக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாரு. வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கா. வசதியா ஒரு வீட்டில் இருந்துட்டு இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? வீம்பு. ஓசி வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. இப்போ இங்க ஏசி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கா. வீடு சின்னதா இருந்தானே, மனசு சந்தோஷமா இருந்தா போதும்னு நான் தான் சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். உதயனா, உனக்கு தெரியும், ஓஹோன்னு இருந்தவன் இப்போ ஒன்றும் இல்லாம இருக்கேன். என்ன விடுங்க, நான் பிளாட்ஃபார்ம்ல கூட இருப்பேன். ஆனா செல்வி எப்பேற்பட்ட குடும்பம். 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவாவது அந்த சொத்தை வாங்கிட்டு இருக்கலாம். வேண்டான்னு சொல்லிட்டு வந்து இப்போ புலம்பிட்டு இருக்கா. மாமா, நான் வேணா அம்மா கிட்ட பேசட்டுமா? ஏய், வேணாம். நான் சொன்னேன்னு தெரிஞ்சா நான் இந்த வீட்டில் கூட இருக்க முடியாது. என்ன செல்வி துரத்தி விட்டுருவா. வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. எனக்கு என்னன்னா, அந்த சொத்தை வாங்கியிருந்தா ஒரு நல்ல வீடையாவது வாங்கியிருக்கலாமேன்னு தான். ஒரு வீடா? 100 வீடு வாங்கலாம் மாமா. எஸ்டேட் வாங்கலாம், ஃபேக்டரி கட்டலாம். சும்மா பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலே வர வட்டியில வசதியா வாழலாமே. 100 கோடினா சும்மாவா மாமா?
என்ன மாமா, அக்கா எதுவும் சொல்லியா? சொன்னா 100. சரி 100 கோடி வேண்டாம், ஒரு 10, ஒரு 2 அதையாவது கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. சரி வேணாம், நான் மனசுல இருக்கிறதெல்லாம் புலம்பி தள்ளிட்டேன். உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ, நீங்க கிளம்புங்க. சரி மாமா. செல்வி, 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 எங்க போயிட்டாங்க? செல்வி, செல்வி, இங்க வா. என்ன? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு சொல்லாம மொட்டையா கேட்ட எப்படி? என்ன உன் புருஷன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னங்க இது? உங்களை புருஷன் நினைக்காம பக்கத்து வீட்டுக்காரன் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசினா நீ அந்த மாதிரி கூட நினைக்கல. நினைச்சிருந்தா நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்ப. என்ன சொல்றீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாது, எதையும் மறைக்க கூடாது. இதெல்லாம் கல்யாணம் புதுசுல பேசுற டயலாக். இங்க என்ன சினிமா எடுத்துட்டு இருக்கோம், நான் டயலாக் பேசிட்டு இருக்கேனா? இது பார், நீ ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. புருஷன் சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. இப்ப எதை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? உன் பாட்டி உன் பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்காங்கல்ல? சொல்லு. உங்க அம்மா உன்கிட்ட கொடுத்த போது தேவையில்லை வேண்டான்னு சொன்னியா நீ? ஆமா. ஏன் வேண்டான்னு சொன்ன? எனக்கு விருப்பம் இல்ல, வேண்டான்னு சொன்னேன். உங்ககிட்ட வந்து 1000 கோடி ரூபா இருக்கும், 100 கோடி வேண்டாம் சொல்லிட்ட. பெரிய தியாகி பாரு நீ. வெளியே வந்த லட்சமே எட்டி வச்சுட்டு வந்திருக்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நீங்க எதுக்காக இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபா. பைத்தியக்காரி கூட வேண்டாம் சொல்ல மாட்டா. எத்தனை கோடியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் சம்பாதிச்சு சொல்லிடுவியே, நான் சம்பாதிச்ச சொத்தையை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு. ஏன் அப்படி இருக்க? அம்மா வேணும் ஓடி ஓடி போய் அவமானப்பட்டு வந்த. இப்ப அவங்களே கூப்பிட்டு கொடுக்கும்போது ஏன் வேண்டாம்னு சொல்ற? நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? நீ அப்படி வாங்கிட்டு இருந்தேன்னா அந்த குடும்பத்துல நீ ஒருத்தி ஆயிருப்ப. செந்தமிழரசோட பொண்ணு என் ஒய்ஃப்னு சந்தோஷப்பட்டிருப்பல, பெருமைப்பட்டிருப்பல. இப்ப மட்டும் என்ன? நான் செந்தமிழரசியோட பொண்ணுன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாதா? அந்த உறவு தான் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சே. அவங்கதான் என் அம்மான்னு எல்லாருக்கும் தெரியும். புதுசா யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ உங்க அம்மாவோட சேர்ந்து போனா பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நானும் என் அம்மாவும் எங்க போனோங்கிறீங்க? எங்க போனோம்னா எங்க வேணா போலாம், கோயிலுக்கு போலாம், விசேஷத்துக்கு போலாம். அம்மாவும் மகளும் சேர்ந்து போற அழகை பார்த்து 4 பேர் பேசுறது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன் உனக்கு அந்த ஆசையே இல்லையா? இருந்துச்சு. என் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. என் அம்மா கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போனோன்னு எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த ஆசை இல்ல. அதெல்லாம் என் மனசு விட்டு போயிடுச்சு. இப்ப என் ஆசை எல்லாம் நானும் என் பொண்ணு காவேரியும் சேர்ந்து போனோம். அதை பாக்குறவங்க எல்லாம் அம்மாவும் பொண்ணு பாத்தியா எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் இப்ப என் மனசுல இருக்கிற ஆசை. என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கணும். அம்மான வாய் நிறைய என்ன கூப்பிடணும். அதுதான் இப்ப என் மனசுல இருக்கிற ஆசை. அதுக்காக 100 கோடி சொத்தை வேண்டாம் சொல்வியா? 1 இல்ல 2 இல்ல 100 கோடி, 100 கோடி. நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. அந்த சொத்தை நீ கனவுல கூட சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு 100 கோடி பெரிய சொத்தா இருக்கலாம். ஆனா அதை விட பெரிய சொத்து ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்காரு. என் பொண்ணு காவேரி விட பெரிய சொத்து எனக்கு வேற எதுவுமே இல்ல. இது சொல்லறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சக்கரான பேப்பர்ல எழுதி நக்கினா இனிக்காது. 100 கோடி 100 கோடி இருந்தா என்னென்ன செய்யலாம்? நீ முதல்ல வேலைக்கு போக வேண்டாம், இந்த பாழஞ்ச வீட்டு விட்டு போலாம். ஃபேக்டரி, ஃபார்ம் ஹவுஸ், ஃபாரின் கார், பங்களா எல்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும். நான் இழந்த வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடைக்கும். நான் வசதியா வாழறது உனக்கு பிடிக்கல, உனக்கு அது ஒத்துக்காது இல்ல? தெரியும், எனக்கு தெரியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். 100 கோடி வந்தா நீங்க வசதியா வாழணும், நீங்க ஃபேக்டரி கட்டணும், ஏசி கார்ல போகணும், பழையபடி பாஸா இருக்கணும். அதான் எல்லாம் நீங்க as usual உங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிறீங்க. காவேரி நல்லா இருக்கணும், அவ நல்லா படிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? காவேரி பேர்ல ஃபேக்டரி கட்டணும், காவேரி பேர்ல காலேஜ் கட்டணும், காவேரி பேர்ல என்னென்னமோ பண்ணணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். காவேரி படிப்பு முடிஞ்சோடனே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பணம்னு சொல்ல உடனே காவேரி பத்தி நினைக்கல, என்ன பத்தி நினைக்கல, உங்களை பத்தி மட்டும் தான் நீங்க நினைச்சீங்க. நான் அப்படி நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் உள்ள வந்து பூந்து பாத்தியா நீ? இல்ல நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்க போறீங்க, வீட்டு தலைவன். நான் நல்லா இருந்தா நீங்க கஷ்டப்பட போறீங்களா என்ன? நான் இன்ஜின் மாதிரி போயிட்டே இருப்பேன், நீங்க பின்னாடி வந்துட்டே இருக்க போறீங்க. இப்படி பேசி 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 நீங்க காவேரிய வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது ஜிஜே. நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மாறுவீங்க, பழையபடி ஜிஜேவா ஆயிடுவீங்க, பல்ட்டி அடிப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொத்தை வேண்டான்னு சொன்னேன். போதுமா? அந்த சொத்து வந்தா அம்மா அப்பாவோட சந்தோஷமா வாழணுங்கிற என் பொண்ணோட ஆசை அழிஞ்சு போயிடும். அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். பணம் கைக்கு வந்தா நீங்க நேர்மையா இருக்க மாட்டீங்க. தப்பாவே நினைக்கிறோம், தப்பாவே வாழணுங்கிறது உங்க குணம். அந்த குணம் பணம் வந்தா மறுபடியும் வந்துடும். நீங்க எங்க கூட இருக்க மாட்டீங்க, மறுபடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நீங்க ஜெயிலுக்கு போய் மறுபடியும் பிரச்சனை, இதெல்லாம் என் பொண்ணு தாங்கிக்க மாட்டா. அதனாலதான் அந்த சொத்தை வேண்டான்னு சொன்னேன். நான் சுயமா சம்பாரிச்ச சொத்தை என் தம்பி தங்கச்சிக்கு கொடுத்தேன். இப்ப அவங்க எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியும். வசதி இருந்தா எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. நம்ம கிட்ட பணம் இருந்தா பணம் கூட உறவு கொண்டாடிக்கிட்டு வர காலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 100 கோடி ரூபாய் சொத்து என்கிட்ட இருந்தா எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, கேட்பாங்க, பிரச்சனை வரும், நான் கொடுக்கணும். நான் சுயமா சம்பாரிச்ச காசுனா நான் கொடுக்கலாம். என் அம்மா கொடுத்த காசை நான் எப்படி கொடுக்க முடியும்? இந்த 100 கோடி ரூபாய் என் பொண்ணோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.